பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்பவருட்சாய நமதாம் காமதேனவே. நாளென் செய்யும் வினிதானென் செய்யும் என்னை நாடி வந்த கோலென் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யார். பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஒரு வித்தியாசமான தலைப்பு பற்றி நம்ம பேச போகிறோங்க. அதாவது சனி பகவான் மீன ராசியில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் வக்ரம் பெறுகிறார். வக்ரம் பெறுவது என்பது ஒரு கிரகம் நேர்கதியில் சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு நல்ல பலனையும் தந்தால், அது வக்ரம் பெறும்பொழுது ஒரு நெகட்டிவான எதிர்மறையான பலன்களை ஜோதிடம், அதாவது அந்த கிரகம் வழங்கும் என்பது ஜோதிட கிரந்தனுடைய சாராம்சம். இப்போ சனி பகவான் பொறுத்தவரையிலையும் எந்த ஒரு கிரகமும் வக்ரம் அடையுது அப்படின்னா, அதாவது ராகு கேதுக்கள் வக்ரமான கிரகங்கள், சூரியன் சனிக்கு வக்ரம் கிடையாது. அப்போ மீதி இருக்கிற அனைத்து 4 கிரகங்களை தவிர எல்லாத்துக்கும் வக்ரம். அதாவது புதன், சுக்கிரன், குரு, இந்த சனி பகவான் பார்த்திங்கன்னா இவங்களுக்கெல்லாம் அதாவது முக்கூட்டு கிரகங்களில் சூரியனை வச்சு தான் நம்ம இது பண்ணுறோம். இப்போ புதன், சுக்கிரன், குரு பகவான், சனி பகவான், இவங்களை செவ்வாய், இந்த 5 கிரகங்களுக்கும் வக்ரம் பெறுவது இயல்பாக இருக்கிறது. ஒரு கிரகம் எப்போ வக்ரம் பெறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு கிரகத்துக்கும் கோச்சார ரீதியாக 5ஆம் இடத்தில், 6ஆம் இடத்தில், 7ஆம் இடத்தில், 8ஆம் இடத்தில், 9ஆம் இடத்தில் சூரியன் சஞ்சாரம் செய்யும் பொழுது அந்த ராசிக்கு 5வது அந்த கிரகத்துக்கு நிற்கிற இடத்துலேருந்து 5வது ராசியில் சூரியன் 5, 6, 7, 8, 9 ஆகிய இடங்களுக்கு வரும் பொழுது கிரகங்கள் வக்ரம் பெறுவது இயல்பான ஒன்றாக அமைகிறது. அதாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னா சனி பெயர்ச்சின்னு சொன்னாலே ஜனங்களுக்கு கொஞ்சம் அலர்ஜி தான், பயப்படுறோம், ஒரு பயம் ஏற்பட்டு விடுகிறது. அதுவே சனி பெயர்ச்சி, அதுவும் சனி வக்ர பயிற்சின்னா இன்னும் புரியல. அதாவது ஒரு கிரகம் தான் நின்ற இடத்துல இருந்து வக்ரம் பெறுகிறது என்று சொன்னால் பின்னோக்கி செல்வதாக ஒரு ஐதீகம். சில நேரங்களில் அது அந்த ராசியில், இப்போ மீன ராசியில் சனி சஞ்சாரம் செய்கிறாருன்னா பின்னோக்கி கும்பத்து வரையும் கூட சஞ்சாரம் செஞ்சு பலனை தர்றதை நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆனால் இந்த தடவை மீன ராசியில் மட்டுமே பின்னோக்கி சென்று மீன ராசியில் மட்டுமே சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார். அதுவும் பார்த்திங்கன்னா ஜூலை 13ஆம் தேதி முதல் சனி பகவான் வக்ரம் பெறுகிறார். அது நவம்பர் 27 வரைக்கும் வக்ரம் நிலையில் தான் இருப்பார். நவம்பர் 28 சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெறுகிறார். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 138 நாள் சனி வக்ரம் ஆகிறார். அப்போ சனி வக்ரம் அடைகிறார் என்று சொன்னால், அப்போது ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறார் என்பதை பார்க்கலாம் வாங்க. அதாவது சனி பகவான் பொறுத்தவரையிலையும் 3, 6, 11 ஆகிய இடங்களுக்கு வரும் பொழுது சூப்பரான பலன்களை வாரி வழங்குவார்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது. அப்போது ஒரு ராசிக்கு 3ஆம் இடம் அப்படின்னும்போது, இப்போ 3, 6, 11 இயங்கிட்டு இருக்கிறதா வைங்க. அப்போ அது இப்போது வக்ரம் அடைகிறதுன்னு சொன்னால் அருமையான பலனை தந்தவர் திடீர்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக பலனை கொடுப்பார். சனி பகவான் கெடு பலனை வழங்கி கொண்டிருக்கிறார். எதுவும் வீடு கட்ட முடியல, ஒரு தொழில் வேலை வாய்ப்பு கிடைக்கல, இப்படி எல்லாத்துக்கும் முயற்சி பண்ணிட்டுருக்கீங்க, முயற்சி தோல்வி அடையுது அப்படின்னாக்கா, இப்போ இந்த சனி வக்ரம் அடைகிற காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 138 நாளில் திடீர்னு ஒரு சக்ஸஸ் அருமையாக இருக்கும். சில ராசிகளுக்கு அருமையாக நல்ல பலனை வாரி வழங்கக்கூடிய ஒரு மின்னல் மாதிரின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுபோல் இந்த காலகட்டங்கள் திடுதுப்புன்னு நல்லது நடக்குதியா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இந்த சனி பகவான் பொறுத்தவரையிலையும் ஒரு ராசியில் 2.5 வருஷம் இருப்பார். இந்த 2.5 வருஷத்தில் இப்போ அவர் கோச்சார ரீதியாக சூரியன் இப்போ கடகத்துக்கு போயிட்டுருக்கார். கடகம் 5ஆம் இடம், 6ஆம் இடம் சிம்மம், 7ஆம் இடம் கன்னி, 8ஆம் இடம் துலாம், 9ஆம் இடம் விருச்சிகம்,
விருச்சிகம் வரைக்கும் சூரியன் செல்கிற காலம் நவம்பர், அதாவது 28ஆம் தேதி வரைக்கும் இந்த சனி பகவான் வக்ரகதியில் தான் இருப்பார். வக்ரகதியில் இருந்தால், எந்த ஒரு கிரகமும் வக்ரகதியில் இருந்தால் எதிர்மறையான பலனை கொடுக்கும். இது நாள் வரைக்கும் நல்லா போச்சுங்க. இப்போ பாருங்கள், தனுசுக்கு அர்த்தாஷ்டம சனி போயிட்டுருக்கு. அப்போ அவருக்கு பிரச்சனைகளை கொடுக்குதுன்னு சொன்னால், இப்போ வந்து ரிவர்ஸ் ஆகணுன்னே இந்த 138 நாளும் தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு யோகமான காலமாக மாறுங்க. அதாவது கெடுபலன் நடக்கிறவங்களுக்கு நல்ல பலன் நடக்கும், நல்ல பலன் நடந்துகிட்டவங்களுக்கு கெடுபலனாக மாறும் இந்த 138 நாளும். அப்படி இந்த ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சனி பகவான் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறார் என்பதை மிக விரிவாக பார்க்கலாம் வாங்க. எங்கள் எபிசோடு வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்பவும், அதாவது எந்த அளவுக்கு நம்ம வந்து இதை, அதாவது எய்ம் ஹைன்னு சொல்லுவாங்க, அதுபோல் நம்ம வந்து ரொம்ப முயற்சி செய்து ரொம்ப பெஸ்ட்டாக கொடுக்குறோம். அந்த ப்ரெடிக்ஷனை வந்து தி பெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கொடுக்குறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும். வாங்க ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களுக்கு வணக்கம். மேஷ ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி. அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கியது. இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி, அதாவது சனி வக்ரம் அடைகிறது அல்லவா, அந்த 138 நாளும் ஜூலை 13 முதல் நவம்பர் 28ஆம் தேதி வரைக்கும் இந்த சனி பகவான் வக்ரகதியில் இருக்கார். 28ஆம் தேதிக்கு தான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். அப்போ அது வரைக்கும் இந்த 138 நாளும் அஸ்வினி பரணி கிருத்திகை முதல் பாதத்தில் பிறந்த அன்பர்களுக்கு நல்லது செய்யுமா இல்லை கெடுதல் பண்ணுமா இந்த சனி பகவான்? பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த சனி பகவான் பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல இருக்கார். இந்த மேஷ ராசிக்கு 12ஆம் இடம் அப்படின்னும்போது உங்களுக்கு ஆக்சுவலாக 7 சனி போயிட்டுருக்கு. இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு 7 சனி நடந்து கொண்டு இருக்கிறது. இது 19 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு முதல் ரவுண்டுங்க. 19 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இது 2வது சுற்று. எப்பவுமே முதல் ரவுண்டு கொஞ்சம் ஒஸ்ட்டாக தான் இருக்கும். செகண்ட் ரவுண்டு ஆல்வேஸ் பெஸ்ட் ரவுண்டாக இருக்குங்க. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா 19 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு நல்லது செய்யணும்னு ஒரு கணக்கு இருந்த போதிலும் 12ல் இருக்கிறது என்பது ஒரு விரய செலவுகளை ஏற்படுத்துது அப்படின்னா. 12ஆம் இடம் என்பது விரயஸ்தானம், விரயத்தை கொடுக்குறது. அதாவது அதிரடியாக வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ செலவு அதெல்லாம் திரும்ப வராது, விரைய செலவுகளை கொடுக்குறது. சிலது சுப செலவு செஞ்சால் ரொம்ப நல்லது. வீடு கட்டுறோம், கல்யாணம் பண்ணுறோம், பிள்ளைகளுக்கு கல்வி செலவு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா சுப செலவு. ஆனால் இந்த மருத்துவ செலவு இதுபோல் சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா அசுப செலவில் கொண்டு போய் விடும். இந்த சனி பகவான் 12ல் இருக்கிறது சுப செலவும் பண்ணலாம், அசுப செலவும் பண்ணலாம். அவங்களுடைய ஜாதக அமைப்புப்படி, பிறப்பு ஜாதக அமைப்புப்படி வாங்கி கொண்டு வந்த வரன்படி உங்களுக்கு எல்லாம் அமையும். இப்போ உங்களுக்கு 7 சனி போய்ட்டுருக்கு. இந்த 7 சனி உங்களுக்கு பார்த்தா கண்டிப்பாக ப்ரெசன்ட் டைம் உங்களுக்கு சரியில்லை, நிறைய செலவு வைக்குதுங்க. 12ல் சனி ஏகப்பட்ட செலவு, என்னால் முடியலைங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பல சிரமங்களை தந்தது. தொழில் ரீதியாக சிரமம், உத்தியோக ரீதியாக பல பிரச்சனைகள், குடும்ப ரீதியாக சில டார்ச்சர், சில அதாவது என்ன சொல்கிறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் மன வேறுபாடு, கஷ்டம், கருத்து வேறுபாடு, உறவினர்கள், நட்பு வட்டாரம், அது பற்றில அண்ணன் தம்பி பங்காளி, இப்படி பிரச்சனைகளை தந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. ஏன் கணவன் மனைவியிடையே கூட சில நேரத்தில் பிரச்சனைகள் வந்திருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த சனி பகவான் 12ல் தான் இருக்கார், வக்ரகதியில் இருக்கார். இப்போ இந்த 38 நாள், 138 நாள், அதாவது ஜூலை 13லேருந்து நவம்பர் 28 வரைக்கும் திடுதுப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேஷ ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு, அதாவது வீடு கட்டலான்னு முயற்சி பண்ணியிருப்பீங்க, அந்த முயற்சி சக்ஸஸ் ஆகாமல் போயிருக்கும். வர வேண்டிய இடத்துல காசு பணம் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருப்பீங்க, வராமல் போயிருக்கோம். இல்லை இப்போ பிள்ளைகளுக்கு திருமணம் இல்லை, அது போல் சுப செலவுக்காக வெயிட்டிங் பண்ணியிருக்கலாம்.
இதெல்லாம் நடக்காமல் போயிருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வக்ரம் பெறும் காலம் என்பது பார்த்தீங்கன்னா ஒரு திடுதுப்புன்னு பார்த்தீங்கன்னா நல்லது நடக்கும். கேட்குற இடத்துல கடன் நீங்கள் உடனே கடன் கிடச்சிடும். கடனை வாங்கி நீங்கள் அருமையாக, அதாவது இப்போ 12ல் இருக்கார் அப்படின்னு சொன்னால் முன்வீட்டு பலனை தருவார் அப்படின்னு சொல்லணும் சூசகமாக. அதாவது 11ல் இருந்தால் எப்பேற்பட்ட பலனை இந்த மேஷராசி அன்பர்களுக்கு கிடைக்குமோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல பலனை எதிர்பார்க்கலாம். அற்புதமான பலன்களை வாரி வழங்கக்கூடிய ஒரு நிலை இந்த சனி பகவானுக்கு இப்பொழுது இருக்கிறது. இப்போ குடும்ப ரீதியாக சண்டை சச்சரவு பிரச்சனைகள் அப்படின்னு போயிட்டுருக்கோம். பஞ்சாயத்து, கணவன் மனைவியோட பஞ்சாயத்து கோர்ட்டுன்னு கூட போயிருக்கும். ஆனால் திருதுப்புன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் வெந்துட்ட, அது வாபஸ் ஆகி நல்லபடியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்னோன்யமாக இருக்கக்கூடிய நிலை ஏற்படும். வீடு கட்ட முயற்சி பண்ணியிருப்பீங்க. இப்போ வீடு வந்து லோன் கிடைச்சிடும், லோன் சாங்ஷன் ஆகிடும், வரக்கூடிய காசு பணம் வந்திருக்கும். திருதுப்புன்னு இந்த 138 நாளில் வீடு எழும்ப ஆரம்பிச்சிடும். இப்படி உங்களுக்கு சுபத்தன்மையாக இந்த 138 நாளும் அருமையாக செய்யக்கூடிய நிலை நிச்சயமாக இந்த மேஷராசி அன்பர்களுக்கு, அதாவது காரிய தடை இருந்திருக்கும். இது வரைக்கும் உத்தியோகத்துக்காக முயற்சி பண்ணியிருப்பீங்க, கிடச்சிருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் 138 நாள் ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணி வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருமணம் முடியாதவங்களுக்கு திருமணம் முடிவுக்கு வரும், நல்ல சக்ஸஸ் ஆகும். வீடு கட்ட, இல்லை வீட்டில் சுப நிகழ்ச்சி நடத்த, இல்லை வண்டி வாங்க, 4 வீலரோ 2 வீலரோ வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருப்பீங்க, அதுவும் முடியாமல் போயிருக்கலாம். இப்படி ஏதாவது ஒரு சங்கடத்தை தந்திருக்கும், பிரச்சனைகளை தந்திருக்கும், காலதாமதத்தை தந்திருக்கும், முடியாமல் போயிருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் நினச்சதை விட ரொம்ப திருப்திகரமாக முடியக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக ஏற்படும். இந்த சனி வக்ரம் பெறுவது இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக நல்ல பலனையே தரும் அப்படின்னு சொல்லலாம். இதையும் தாண்டி இப்போது உங்கள் ஜாதகம் இருக்குது, ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ஜாதகம் இருக்குது. தனிப்பட்ட அவங்க ஜாதகத்தில் வந்து சனி பிறக்கும் பொழுதே வக்ரம் அப்படின்னு வான்னா போட்டிருப்பாங்க, வா போட்டு ப்ராக்கெட் போட்டிருப்பாங்க. அப்போ சனி வக்ரம் பெற்றிருந்தால் பிறப்பு ஜாதகத்திலே வக்ரமாக இருக்குதுங்க அப்படின்னா இப்போ இந்த காலகட்டம் கோயின்சைட் ஆகுது பாருங்கள். அந்த பிறப்பு வக்ரமும் இந்த கோச்சார வக்ரமும் கோயின்சைட் ஆகிறதால உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னு சொன்னால் இந்த 138 நாள் அற்புதமான பலன்களை தரும். வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணவங்களுக்கு வேலை வாய்ப்பு, கடன் காட்சிகள் கேட்டு வீடு வாங்க, வீடு கட்ட, மனம் வாங்க, ஒரு நல்லது செய்ய, வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்த, திருமணம் நடத்த, இப்படி பல நல்ல ஒரு சம்பவங்கள் நடந்தேறக்கூடிய அரங்கேறக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சனி பகவான் ஏற்படுத்தி தருவார். ரொம்ப நல்லாயிருக்கும். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதத்தில் பிறந்த அன்பர்களுக்கு நிச்சயமாக இந்த சனி வக்ரம் பெறும் காலம் இந்த 138 நாளும் அமோகமான பலன்களை வழங்கும். அதுலேயும் குறிப்பாக உங்கள் பர்சனல் ஜாதகத்தில் சனி வக்ரமாக இருந்தால் நிச்சயமாக 100% நல்ல பலனையும் நீங்கள் அனுபவிக்க போகிறீங்கன்னு சொல்லலாம். அதுதாங்க இருக்கிறது. இப்போ சனி பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னாக்கா வக்ர பேச்சு பலனைத்தான் நம்ம தனியாக எடுத்து சொல்கிறோம். அப்போ சனி பார்வை அப்படின்னும் பொழுது அவர் 2ஆம் இடத்தை பார்ப்பார், 6ஆம் இடத்தை பார்ப்பார், 12ல் உட்காந்து. அதையும் தாண்டி உங்களுக்கு 9ஆம் இடத்தையும் பார்ப்பார். அங்கே பார்க்குற இடத்தையும் சிக்கலை செய்யக்கூடிய ஒரு நிலை இருக்கும். இதனால் வரைக்கும் அப்படி தான் இருந்துச்சு. 2ஆம் இடத்தை பார்த்து வருமானம் வரல, குடும்பத்தில் பிரச்சனை. 6ஆம் இடத்துல கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு போய் அது இழுத்து நின்றுது, பஞ்சாயத்து இழுத்து நின்றுதுன்னு சொல்லணும். 10ஆம் இடம் கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம். உத்தியோகம் சரியாக அமையலை, சரியாக அமைஞ்சாலும் டார்ச்சராக இருந்தது வேலை பார்க்குற இடத்துல. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணுறீங்க, உத்தியோகம் கிடைக்கும். தொழில் வந்து நல்லாவே போல நலிவடைஞ்சு போச்சு, நஷ்டத்தில் போச்சு. இப்போ பார்த்தா திருதுப்புன்னு நல்ல லாபத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை ஏற்படும். இது தாங்க. மற்றபடி உங்களுக்கு இந்த மேஷ ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த சனி வக்ரம் பெறுவது என்பது இந்த 138 நாளும் ஓஹோன்னு இருக்க போகுது, நல்லா இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். நன்றி. வாழ்க வளமுடன்.